வெல்கம் டு குரு ரிவ்யூ. இந்த வீடியோல 2021லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான கசீரா சகார மதன திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட ஹேக்கர் அப்படிங்கிற டைட்டில்ல யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேனர்ல எடுத்திருக்கிறாங்க. கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு கேப் டிரைவரா இருக்கிறாரு. ஹீரோக்கு மொத்தமா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் டிரைவரா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 5 பேர் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஒரு ட்ரக் கேஸ்ல ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக 25 லட்ச ரூபா தேவை. அதனால வில்லன் கிட்ட பாதிக்கப்படுறவங்க ஒரு கட்டத்துல ஹியூமன் பாமா மாறுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாகாம தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரம் டூரேஷனுக்கு மேல வருதுங்க. அதுல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே இழுன்னு இழுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஒவ்வொருத்தரோட அந்த லவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூல காமிச்சிருப்பாங்க. அது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கு. அப்புறம் கரெக்டாக ஒரு இன்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு முக்கியமான இன்ட்ரோல் தான். சரி, இன்ட்ரோலுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல கதை இருக்க போகுதுன்னு நினைச்சாலுமே அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி தான் வச்சிருக்காங்க. இதில் பத்தாத குறைக்கு இவங்க எல்லாருமே ஹியூமன் பாமா மாறிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் மொக்க போடுவாங்க பாருங்க. அதெல்லாம் பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு. அதனால இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு போர் அடிச்சது வேற படமே இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க.